ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஹுதா வ்ளாகர். இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்னுடைய வீடியோவை இது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களா இருந்தால் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட எல்லா வீடியோஸையும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக பார்க்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காப்பு எல்லாமே ரொம்பவே பழசாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை இதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இதோட கலர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இதோட டஸ்ட் எல்லாமே கொட்டிருச்சு. ஆனால் தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நான் இதை எடுத்தேன். ஆனால் இதை வச்சு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ண முடியுமா, இது எதுக்காவது யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு, சரி இதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இந்த காப்பு எல்லாத்தையுமே நான் எடுத்திருக்கேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத வாங்க வீடியோக்குள் பார்க்கலாம். இப்போ இந்த காப்பில் உள்ள டஸ்ட்டெல்லாம் பாருங்கள் எப்படி கொட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி. நான் எந்த ஒரு பொருளையுமே வீசுறதுக்கும் போது அது எதுக்காவது யூஸ் ஆகுமா, இதை வச்சு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தான் நான் எப்போயுமே யோசிப்பேன். ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தால் அதை வச்சு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிடுவேன். அதுக்கும் தேவையில்லை, அது யூஸ் ஆகாது அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு பொருளுமே நான் வீச ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த காப்பை வீசுறதுக்கு மனசே இல்லை அப்படின்றதுக்காக இந்த காப்பை எல்லாத்தையுமே நான் எடுத்துருக்கிறேன். இந்த காப்பை பார்த்தீங்கன்னா டோ கம்மால் நீங்கள் ஒவ்வொரு காப்பையும் ஒன்றோட ஒன்றா நீங்கள் ஒட்டிக்கொள்ளுங்கள். நான் வீடியோ பண்ணிகிட்டே இந்த ஒர்க் பண்ணுறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இந்த ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக அங்கிட்டும் இங்கிட்டும் அசைஞ்சிடாமல் பார்த்து ஒன்றோட ஒன்றா அழகாக ஒட்டிக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு விஷயம் நான் இப்போ படித்தேன். படிக்கக்கிட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாத ஆண்கள், அதாவது கல்யாணம் முடிக்காத ஆண்கள் நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஒர்க் பிஸியாக இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, நைட்டுக்கு வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தனியாக இருக்கிற சொல்லி ரொம்ப கஷ்டம். அதுவும் தனியாக வெளியில் இருந்து வேலை செய்கிற ஆண்கள் பார்த்திங்கன்னா அவங்களே சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதனால் நிறைய திருமணம் ஆகாத கல்யாணம் முடிக்காத ஆண்கள் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் கல்யாணம் முடிச்சிருந்தா இப்போ நைட்டுக்கு நான் வீட்டுக்கு போகும்போது என்னுடைய ஒய்ஃப் எல்லாமே ஆக்கி அரைச்சி எல்லாம் செஞ்சு வச்சுருப்பா, நான் சந்தோஷமாக சாப்பிட்ருப்பேனே, சந்தோஷமாக இருந்திருப்பேனே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாத நிறைய பெண்களும் என்ன தெரியுமா யோசிப்பாங்க, எனக்கு திருமணம் ஆகியிருந்தா, நான் கல்யாணம் முடிச்சிருந்தா இன்றைக்கி நைட்டுக்கு என் ஹஸ்பண்டோட நான் வெளியில் போயிட்டு கடையில் அழகாக சாப்பிட்ருப்பேனே, சந்தோஷமாக இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி நிறைய பெண்களும் யோசிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, திருமணமான நிறைய கணவன் மனைவிகளுக்கும் நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் விவாகரத்தில் போயிட்டு நிற்கிறாங்க, நிறைய பேர் சாப்பிட முடியாமல் தவிச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியலை. நிறைய பேர் பசியில் அவங்களுடைய வாழ்க்கையை நிறைய பேர் ஓட்டிகிட்ருக்குறாங்க. திருமணம் ஆகாத நிறைய ஆண் பெண் யோசிக்கிற ஒரு கற்பனை தான், ஒரு ஆசைகள் தான் பொதுவாக. ஆனால் ஒரு லைஃப் அப்படின்னு அமையும் போது நம்மளுடைய லைஃப்பை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து உண்மையான அன்போட பாசத்தோட பொறுமையாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இந்த வரிகள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதுக்காக தான் நான் அவங்களோட ஷேர் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்றா இதை நாங்கள் அழகாக ஒட்டிட்டோம். இப்போ இந்த மாதிரி கார்ட்போர்ட் துண்டு ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்டில் அந்த காப்பை அதுக்கு மேலே வச்சு அதோட வளைவுகளை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ரவுண்டுக்கு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்து அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நான் எடுத்துட்டேன். இப்போ இதை அதே டோ கம்மால் நீங்கள் ஒட்டிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ஒட்டிக்கிறங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டிட்டு இப்போ இதில் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு வாஸ் மாதிரி இருக்குது, ஒரு பூ வாஸ் மாதிரி இருக்குது. இப்போ இதில் உங்களுக்கு விருப்பமானது ஏதாவது பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த விஷயத்தை அதில் பண்ணலாம். என்னென்னா இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பென் எல்லாமே போட்டு அது ஒரு ஸ்டடி டேபிளில் வச்சு அது ஒரு பென் டிரைவர் மாதிரி ஆகும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், குழந்தைங்களும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதுவும் இந்த மாதிரி வித்தியாசமான ஒவ்வொரு ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது பிள்ளைகள் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அது என்னுடைய மகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளவர்ஸ் வச்சு அது ஒரு ஃப்ளவர்ஸ் வாஸாகவும் உங்களுக்கு ஆக்க முடியும். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைனிங் டேபிளில் உங்களுக்கு சீப்பு, பின் அதெல்லாமே அதில் போட்டு வைக்கலாம். கிளட்ச் அதுகளை அதில் போட்டு வைக்கலும் உங்களுக்கு விருப்பமானது, உங்களுக்கு என்ன ஐடியாஸ் உங்களுக்கு மனசில் படுதோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு வைக்கலாம். நான் என்னுடைய மகளுடைய ஸ்டடி டேபிளில் இது ஒரு பூவாசாக வைக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நான் இதை பண்ணேன்.
பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்னுடைய மகளுக்கும் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவவும் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவாள். ஏதாவது ஒரு வீசுகிற பொருளை வச்சு இதை வச்சு ஏதாவது பண்ண இயலுமா அப்படின்ற ஐடியாவில் அவளும் ரொம்ப யோசித்து பண்ணுவாள். இந்த பூ பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் தான் அவள் வச்சுருந்தா. இப்போ அந்த கிளாஸை எடுத்துகிட்டு நான் செஞ்ச அந்த காப்பில் செஞ்ச அந்த வாஸில் இந்த பூவை வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் மிச்சம் பண்ணுறது. ஆனால் இப்போ வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ மகள் கொஞ்சம் பெருசாகிட்டா. இப்போ அவளுடைய படிப்பு, அவளுடைய கிளாஸ் இதுனால அவளோடையே எனக்கு வந்து டைம் வந்து போயிட்டுருக்கு. அதனால் ரொம்பவே இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. நேரத்தோடு பார்த்திங்கன்னா நான் பெயிண்டிங் பண்ணுவேன், தையல் விஷயங்கள் பண்ணுவேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணுவேன். சின்ன சின்ன நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கிறேன். அது இப்போ வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஏன்னா பண்ணுறதுக்கான டைமும் கிடைக்கிறதில்ல. பண்ணுறதும் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி காப்புகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வீசிடாதீங்க. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்றா ஒட்டி அழகாக ஒரு வாசாக்கி அது உங்கள் பிள்ளைகள் டேபிளில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு புது வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.